பிசிக்ஸ் கேட்டாலே பயம். மேட்ச் இல்லைங்க. assertion and reasoning, இல்லைங்க. diagram based questions, இல்லைங்க. statement type of questions. இல்லைங்க. அப்புறம் வேற என்னதாங்க இருந்துச்சு? only statement type of questions, அதுவும் based on concepts and numericals. இன்னும் சொல்லணும்னா ரெண்டு சாப்டர்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு சிங்கிள் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. பிசிக்ஸ்னாலே நம்ம ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்படி ப்ராப்ளம்ஸ் மட்டுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கப்ப கான்செப்ட்ஸை விட்டுறோம். ஸோ கான்செப்ட் ஒழுங்கா தெரியல அப்படின்னா இப்படி ரெண்டு சாப்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்குறப்போ நமக்கு அதுக்கான ப்ராப்பரான சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியறதில்ல. ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் கான்செப்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் பிசிக்ஸ்ல ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப லென்த்தியா இருந்துச்சு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அட்லீஸ்ட் 4 to 5 ஸ்டெப்ஸ் டிரைவ் பண்ணாதான் அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ப்ராக்டிஸ் மோர். Practice make a man perfect. தேர்ட் பாயிண்ட், ஈஸியான சாப்டர்ஸ்ல இருந்து லைக் தெர்மோடைனமிக்ஸ், கேடிஜி, ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளை, இந்த மாதிரி சாப்டர்ஸ்ல இருந்து ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. வைஸ் வர்சா நிஜமாவே புரிஞ்சுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமான சாப்டர் லைக் எலக்ட்ரிக்கல் பார்ட்ல இருந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த டாபிக்கை பார்த்தா பயம், அந்த டாபிக்கை பார்த்தா பயம் அப்படின்னு இல்லாம எல்லா சாப்டர்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இதுக்கு மேல ஃபார்முலாஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. கன்வென்ஷனல் ப்ராப்ளம் சால்விங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.